Good morning, students. இருக்கீங்களா எல்லாரும்? குட் மார்னிங் சொல்லிடுமா கொஞ்சம்? Good morning, sir. Good Good morning, morning. sir. Good morning. சரி, உங்களோட சீனியர்ஸுக்கு படிப்பிச்சது இப்போ நான் கிளாஸ் முடிச்சேன். ஸோ பாப்பா பிள்ளைகள் எத்தனை பேருக்கிட்ட ஜாயின் ஆகிருக்காங்கண்டு. ஓகே, டைம் சரி தானே? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸை 23 பேட்சுக்காக ஆரம்பிக்கிறோம். சரியா? ஸோ 23 பேட்சுக்காக ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மெயின்லி இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு முதல்ல நான் வந்து பிசிக்ஸை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேன். ஏன்னா நீங்க இப்ப படிக்க போற பாடம் சாதாரணமான பாடம் இல்லை. மெக்கானிக்ஸ் ஒழுங்கா படிச்சாதான் எஞ்சிய பிசிக்ஸ் உங்களுக்கு படிக்கிறது சாத்தியப்படும். மெக்கானிக்ஸ் கிளியர் இல்லாட்டி எஞ்சிய பிசிக்ஸை நீங்க ஒழுங்காக படிக்க முடியாது. மெக்கானிக்ஸ் வந்து புதுசா வர பிள்ளைகளுக்குன்றதால கொஞ்சம் ஸ்லோவா தான் நாங்க படிப்போம். ஸோ ஒரு ஆக குறைஞ்சது 6 மாசம், கூடுதது 9 மாசம் அப்படி எடுக்கலாம் மெக்கானிக்ஸை மட்டும் முடிக்கிறதுக்கு. ஸோ மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய உப அலகுகள் இருக்கு அதுல. ஸோ அந்த உப அலகுகள் அவ்வளோத்தையும் நாங்க வந்து படிப்படியாக படிச்சு முடிச்சு கொண்டு போவோம். கட்டாயம் மெக்கானிக்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் மேத்ஸ் நாலேஜ் வேணும். ஸோ சிலர் பேசிக் மேத்ஸ் படிச்சிருப்பீங்க, சிலர் பேசிக் மேத்ஸ் படிக்காம வந்திருப்பீங்க. ஆனா எல்லாருக்கும் ஆங்காங்கே தேவைப்படுற சந்தர்ப்பங்கள்ல பேசிக் மேத்ஸை நான் சொல்லி தருவேன். சரியா? ஸோ ஓகே, ஸோ நான் இப்போ என் அனுபவங்களை சில ஷேர் பண்ண போறேன். சரி, அதாவது படிப்பிச்சதுல பிள்ளைகள் உடனான அனுபவங்களை. இப்போ கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா எந்த பேச்சுக்கு 20 பேச்சுக்கு. ஸோ 2020 பேட்ச் A-level ரிசல்ட்ஸ் நேற்று தான் அது வந்துச்சு. ஸோ அது பிறகு 21 பேட்ச் சிக்கும் இதே போல ஒரு நாள்ல ரிசல்ட்ஸ் வரும். 22 பேச்சுக்கும் அதே மாதிரி வரும். அது பிறகு உங்களுக்கு வரும் ரிசல்ட். சரியா? அந்த ரிசல்ட்ஸ் 2 விதமா இருக்கும். ஒன்று வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து பேட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க மிச்சம் டாப் ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிசல்ட்ஸ் வர நாளையில சந்தோஷப்படுவீங்க, சந்தோஷமா வெளியே வருவீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் சந்தோஷமா வெளியே வரையிலும், உங்களை சுத்தி இருக்கிறார்கள் எல்லாம் உங்களோட வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க, உங்களோட உறவினர்கள் கிட்ட வருவாங்க. ஸோ வீடே சும்மா ஒரு பெருநாள் மாதிரி இருக்கு, ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கு. சரியா? அந்த ரிசல்ட்ஸ் வர நாள்ல உங்களுக்கு அப்படியான ஒரு ரிசல்ட்ஸ் வராட்டி ரூம்ல அடைஞ்சு கிடக்க வேண்டி வரும். ஆக்கள் ரிசல்ட்ஸை கேட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் வரும். வெளியே போகலாம், உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களோட பேரண்ட்ஸுக்கும் வெளியே போகலாம். பாப்பாட போன் ஓ, அம்மாட போன் ஓ, ஏண்டா ஸ்டாஃப் கால் எடுப்பாங்க, எப்படி மகனுக்கு எப்படி மகளுக்கு எப்படி கேட்டு 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 இம்சப்படுத்துவாங்க. நல்ல ரிசல்ட்ஸா இருந்தா பெருமையா சொல்லு. அப்படி சொல்ல முடியாத ஒரு ரிசல்ட்ஸ் ஆக இருந்தால் எப்படி சொல்றது? ஸோ அவங்க என்ன செய்வாங்க, போல கட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ சிலர் வந்து ஒழுங்கா ரிசல்ட்ஸ் வராட்டி செகண்ட் ஷைட் தேர்ட் ஷைட் சொல்லி படிப்பீங்க. ஸோ அதில் எப்ப நடக்கும்னா ஒழுங்கான ரிசல்ட்ஸ் எடுக்காட்டி நடக்கும். நாங்க என்ன அப்படியான சுச்சுவேஷன் விடுவாங்க. நாங்க என்னத்துக்கு வந்திருக்கோம்? 23 பேட்ச் பயோமேட்ஸ் படிக்க வந்தார்கள். எல்லாரும் படிக்க வந்தாங்கன்றதுக்காக வந்தோமா? இல்ல. அப்படி வந்திருந்தா நீங்க பயோமேட்ஸ் ஸ்ட்ரீம்ல படிக்கிறதே இல்லை, நீங்க வெளியேறே இல்லை. அப்படி படிக்கிறதில்ல. என்னத்துக்கு வாரன்னு சொன்னா ஆரம்பத்திலேயே தான் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், சாதிக்கணும் சொல்லி ஒரு ஆர்வத்தோட வரணும். அப்படி இல்லாம எல்லாரும் போறாங்க கூட்டத்தோட, நானும் போறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு போய் போய் வந்தா மட்டும் சரி வராது. சரியா? பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எங்களோட டீச்சர் எங்களுக்கு சொன்ன உதாரணத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? பிள்ளைகள்ல 3 டைப். ஒன்னும் களி, இன்னொன்னு களி, இன்னொன்னு மண். சரியா? இது 3க்கும் பிள்ளைகள 3 டைப் ஆஃப் பிள்ளைகள்.
இதுல மண் அப்படின்ற என்னண்டா கொடுக்குற விஷயங்கள் அப்படியோ உள்ளுக்கு எடுப்பாங்க. மண்ணுல தண்ணி ஊத்துனீங்கன்னு சொன்னா உள்ளுக்க போகும். ஆனா என்ன செய்யும்? தண்ணி தேங்கி நிக்குமா? அதுல சொல்லுங்க, என்ன செய்யும்? கீழே போயிடும் இல்லையா? சோ மண்ணுல தண்ணியை ஊத்துனீங்கன்னு சொன்னா அப்படியே கீழே போயிடும், தேங்கி நிக்காது. கல் தண்ணியை உள்வாங்கவே மாட்டுச்சு. கல்லுக்கு தண்ணியை ஊத்துனா அது மேலால வழிஞ்சோடுமே ஒழிய உள்வாங்கப்படாது. சோ உள்வாங்கி அது அப்படியோ போக விடுறதும் விஷயம் இல்ல, உள்வாங்காம இருக்கிறதும் விஷயம் இல்ல. களி அரிக்கணும். களி என்ன செய்யும்? தண்ணியை தேக்கி வைக்கும், தண்ணியை பிடிச்சு கொள்ளும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷேப்பை மாற்றி அமைக்கலும், அது விரும்புன மாதிரி பிரயோசனமான ஒரு உபகரணமாக மாற்றி அமைக்கலும். சோ நீங்க எல்லாரும் களி அரிக்கணும். ஒரு டீச்சர் உங்களுக்கு ஒரு இன்புட்டை தந்தால் அதை உள்வாங்கணும். டீச்சர் சொல் கேட்டு செய்யணும், சொந்தமா படிக்கணும். சோ எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? எந்த ஒரு சேரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஃபேமஸ் சேரா இருக்கட்டும், சரியா, இந்த இலங்கையில் உள்ள பெரிய ஃபேமஸ் சேட்டா நீங்க படிச்சு பாருங்களேன். சேர்மார் படிப்பிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் 30 வீதம் தான். சரியா? நானும் ஒரு காலத்துல 7 படிச்சால் தானே. சரியா? பெரிய ஒரு பங்களிப்பு. அது அந்த 30 வீதம்ன்றது மிக மிக முக்கியமான பங்களிப்பு ஒன்று. சரியா? இப்ப எந்த ரிசல்ட்ஸையும் சரி சேர்மார் இல்லாம ரிசல்ட்ஸ் இல்லை. ஆனால் நான் சேர்மார் தந்தத்தை உள்வாங்காம இருந்திருந்தேன்னு சொன்னா ஒரு 30 மார்க்ஸ் தான் எனக்கு வந்திருக்கும், நான் ஃபெயில். அவங்க வழிகாட்டுவாங்க, அழகிய முறையில படிப்பிப்பாங்க, அவங்களோட கடமையை சரியா செய்வாங்க, அவங்க கட்டாயங்களுக்கு தேவை. இருந்தாலும் மிச்சம் 70 வீதத்தை நீங்க செய்யாட்டி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இல்ல அங்கால. சரியா? கிளாஸுக்கு வார போறேன்னு சொன்னால் இல்ல, கஷ்டம், ரிசல்ட் எடுக்கிற கஷ்டம். டீச்சர்ஸ் முக்கியம், அந்த 30 வீதம் இல்லாம இந்த 70 வீதத்தை வர வைக்கலாம். சரியா? ஆனால் இந்த 70 வீதம் இல்லாம வெறும் 30 வீதத்தை வச்சு உங்களுக்கு ரிசல்ட் அடிக்கலாம். சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க எப்படித்தான் கிளாஸுக்கு போனாலும், எத்தனை கிளாஸுக்கு போனாலும் சரி, செல்ஃப் ஸ்டடின்றது மிக முக்கியமான விஷயம். செல்ஃப் ஸ்டடி ஒரு நாளும் தோற்று போகாது. செல்ஃப் ஸ்டடிக்கு நேரத்தை ஒதுக்க உங்களோட நாலேஜ் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. சோ ஒரு நல்ல டீச்சர்கிட்ட போற, பற்றி பிடிச்சு கொள்ற, மிச்ச விஷயங்களை சொந்தமா செஞ்சா ரிசல்ட்ஸ் வரும். சரியா? இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் பாத்தீங்களா? எதாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்படியே ரிசல்ட்ஸ் இருக்கு. 2BC 2AB, சரியா, 2CS, 2CS 2S. 2BC னா C physics, 2AB னா B physics, 2CS ன்னு சொன்னா S physics, 2S ல biology chemistry இல்லாட்டி maths. physics தான் இல்ல, physics ல W. சோ என்ன காரணம்? ஒன்று பிசிக்ஸ் படிக்கல, இன்னொரு காரணம் பிசிக்ஸ படிக்க தெரியா. சரியா? ஓகே, ஒரு பிள்ளை உதாரணம் படிங்களேன். ஒரு பிள்ளைக்கு நான் G ஃபீல்ட் படிப்பிச்சேன். சரியா? என்ன ஃபீல்ட்? கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஜூம் கிளாஸ்ல படிப்பிச்சுட்டு லைவ் கிளாஸுக்கு, ஜூம் கிளாஸ் கொஞ்ச நாளே லாக்டவுன் எடுத்ததால லைவ் கிளாஸுக்கு மாறிட்டேன். ஸோ ஜூம் கிளாஸ்ல படிப்பிச்ச கிளாஸ் இல்லாததுக்கும் அதுக்குள்ள வந்தேன். சரியா? பாய் கேர்ள் அது தேவையில்லை, உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தேன். ஸோ கிளாஸுக்கு போய், லைவ் கிளாஸுக்கு போய், ஓகே நியூட்டன் ஈர்ப்பு விதிக்கான சமன்பாடை சொல்லுங்க கேட்டா சொல்ல தெரியா. என்னண்டா நான் கொடுத்தேன், ஏன்னா ஜி ஃபீல்ட்ல இப்படித்தான் நியூட்டன் ஈர்ப்பு விதி, இப்படிதான் அதுல இருந்து சமன்பாடு எடுக்கிறது எல்லாம் படிப்பிச்சா போய் கேட்டா அந்த அடிப்படை சமன்பாடு தெரியா. அடிப்படை சமன்பாடு தெரியாம எங்க ஜி ஃபீல்ட் படிக்கிற? ஜி ஃபீல்ட் அது சரியாக்கி மொத்த ஜி ஃபீல்ட் அந்த அத்திவாரத்தை உடைச்சுட்டோம், அப்படியே கட்டணம் சரிஞ்சு. சரியா? சோ அப்படியான நிலைமைகள்ல ஒரு நாள் உங்களை ஆக்கிக் கொள்ளலாம். நல்லா படிங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் செலக்ட் பண்ணி நீங்க போங்க, அதுக்கான பூரண சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. சரியா? யார் டீச்சரும் உங்களை கட்டாயப்படுத்த போறதில்ல. அந்த டீச்சர்கிட்ட பட்டி பிடிச்சு கொள்ளுங்க, அவங்களோட விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீங்க தொடர்ந்தும் ஒரு பிடியா நிக்கணும். நான் படிச்சே தீருவேன், நான் சாதிக்க அந்த எண்ணத்தோட தான் வந்தேன். எல்லாரும் படிக்கிறதுக்காக படிக்கல, நான் படிக்கணும்னு சொல்லி நீங்க படிக்கணும். சரியா?
சோ இப்போ பிசிக்ஸ் எப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ அதுக்கு முதல்ல நீங்க சம்டைம்ஸ் எந்த டிப்ஸ ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம் தானே. ஓகே, சோ நானும் பிசிக்ஸ்ல ஏ எடுத்த ஆள் தான். சரியா, 2016 பேட்ச்ல எனக்கும் பிசிக்ஸ்ல ஏ வந்துச்சு. சோ எனக்கு டேர்ம் எக்ஸாம்ல பிசிக்ஸ்லாம் கூட வரும். ஓகே, இப்போ பயாலஜில ஒரு 80, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்தா 80, பிசிக்ஸ்ல மட்டும் 94 வந்துச்சு. ஃபைனல் டேர்ம்ல பிசிக்ஸ்ல மட்டும் கூட, மற்ற ரெண்டும் எனக்கு நல்லாவே குறைஞ்சிச்சு. சரியா, 77, 74 அப்படிதான் வந்துச்சு. பிசிக்ஸ்ல மட்டும் 91. ஓகே, ஸோ பிசிக்ஸ்ல அப்படி வந்ததுக்கு காரணம் வந்து பிசிக்ஸ்ல ஒரு விதமான லவ் வந்து பிசிக்ஸை சரியான முறையில படிச்ச எனக்கு பிசிக்ஸ் படிப்பிச்சாக்களும் சரியான முறையில அவங்க சூப்பரா படிப்பாங்க. ஸோ அவங்க தான் பிடிச்சிக்கொண்டு எந்த வேலையை சரியா செஞ்சு அவங்க சொல்லி தந்த மாதிரி பிசிக்ஸ்லயே வந்துச்சு. ஸோ நான் பின்பற்றின ஸ்டெப்ஸை தான் உங்களுக்கு சொல்லி தரப்படும். சரியா, ஸோ இந்த ஸ்டெப்ஸை பின்பற்றினா நீங்க பிசிக்ஸ் ப்ரோ தான். சரியா, பிரீமியம், ஓகே, எக்ஸ்பர்ட், அந்த குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆகுவீங்க. ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்னா, முதலாவது பிசிக்ஸ் சார் படிப்பிச்ச உடனே உங்களுக்கு ஒரு தியரி ஒன்று கிடைக்கும். தியரி இல்லாம நிச்சயம் இல்லை, தியரியை சரியா விளங்கணும். தியரியை விளங்கொள்றதுக்காக வேண்டி நாங்க வந்து பிசிக்ஸ படிப்பிக்கிற மாதிரி படிக்கணும். சரியா, ஸோ சார் படிப்பிச்சுட்டா நான் வீட்டை வந்து கொப்பியை பார்க்காம யோசிப்பேன், சார் எங்க ஆரம்பிச்சார். ஓகே, உதாரணம் எடுப்போம். ஸோ ஈர்ப்புக்குள்ள படிப்பிக்க சார் எங்க ஆரம்பிச்சார், முதல்ல 2 புள்ளித்தனி உங்களை எப்படி கீறினார். ஏன்னா அது நான் ரஃப் ஷீட்ல கீறுவேன். ஒன்றுக்கு M1 போட்டார், இன்னொன்னுக்கு M2 போட்டார். சோ நியூட்டன் சொல்றாராம் 2க்கும் முடியல கவர்ச்சி விசை ஒன்று காணப்படுது. அந்த கவர்ச்சி விசை அந்த 2 திணிவுகள பெருக்கத்துக்கு நேர்வீத சமனாகவும் அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் ஆர்ன்னு சொன்னா தூரத்துல வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாகவும் அமையும் சொன்னார். அடுத்த எழுதுனா இப்படி நேர்வீத சமன் M1 M2 R வர்க்கம். அதுக்கப்புறம் அவர் மாறிலியை போட்டார், M1 M2 R வர்க்கம் போட்டார். சோ இதுல ஆறு வர்க்கம் பார்த்தாலே இதுக்கு இன்னொரு பேர் சார் சொன்னார் நேர்மாறு வர்க்க விதி. இது சோ எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கு பிறகு எனக்கு ஜின்னு சொன்னார். G M1 M2 R வர்க்கம் சொல்லி கடைசியா நிறுவனார். அப்புறம் கணக்கு செஞ்சோம். உங்களோட மைக்ஸை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் கணக்கு செஞ்சோம். ஸோ கணக்கு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஓகே அந்த கணக்கை நான் இப்ப செஞ்சு பார்க்க போறேன்னு சொல்லி கொப்பி எடுத்து அந்த கணக்கை செஞ்சு பார்க்கிறேன். ஸோ அப்படி படிக்கக்குள்ள அது அறிவு ஊற்றெடுக்கும். சார் படிப்பிச்சது அவர் அந்த அனுபவமாக எங்களுக்கு ஊற்றெடுக்கக்குள்ள இந்த சமன்பாடு அதுக்கப்புறம் எனக்கு மறக்குமா? யார் மாணவனும் சரி இப்படி படிச்சா மறக்காது. ஏன்னா நீங்க இன்னொரு ஆளுக்கு டீச் பண்ற மாதிரி படிக்கிறீங்க. சோ உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு. சரியா? சோ எல்லாத்தையுமே நல்லா தியரியா இந்த ஸ்டெப்ல வடிவா படிச்சு கொடுங்க. ரெண்டாவது ஸ்டெப் தியரி படிச்சு முடிஞ்சால் நான் செய்யற ரெண்டாவது விஷயம் கேள்விகள். சொல்லுங்க பிள்ளைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி புத்தகங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும்? மேபி வாங்கியிருப்பீங்க, லைப்ரரிக்கு போய் பார்த்துருப்பீங்கன்னா பப்ளிக் லைப்ரரி லிஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன். அல்லது பிடிஎஃப் இப்போ அவைலபிள் சில புக்ஸுக்கு சில நேரம் இல்லீகல், அதுக்காக பாவிக்க வேணாம். சரியா? சிலது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா சீனியர் ரிலேட்டிவ்ஸ் அப்படி அந்த கொஸ்டின்ஸ் எங்க இருந்து எடுக்கலாம்? இந்த புக் பார்த்துருக்கீங்களா? ஜெயக்குமார் சார் இது எலக்ட்ரானிக்ஸ் புக். இப்போ 21 பேச்சுக்கு நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பிக்கிறதால இதை பிரதானமா யூஸ் பண்ற ஒரு 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 ரெஃபரன்ஸா அதுல கேள்விகள் போட்டிருப்பாரு. ஸோ அந்த புக் வாங்கினீங்கன்னு சொன்னா அதுல கேள்விகள் செய்யணும். அது மாதிரி பாஸ் பேப்பர் புக்ஸும் இருக்கு ஜெயக்குமார் சார். சரியா? ஸோ அதுகளை படிக்கணும். ஸோ அதுல கேள்விகளை செஞ்சு பார்க்குறேன். அதுல சின்ன சின்ன கேள்விகள் இருக்கு. ஸோ ஜி ஃபீல்டுன்னா இப்போ எஃப் கேட்பாங்க, ஜி தந்திருப்பாங்க, M1 தந்திருப்பாங்க, M2 தந்திருப்பாங்க, R தந்திருப்பாங்க. ஸோ சமன்பாடை வச்சு இதோடத்தையும் வச்சு எஃப் எங்களுக்கு காண இயலும். சரியா? ஸோ அதை வச்சுதான் நாங்கள் எஃப் காண போறோம்.
சோ அடுத்த கேள்வியெல்லாம் ஆற கேட்பாங்க வேற வேற தரவுகள் தந்துட்டு. அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா வித்தியாசமா வரும். ஒரு உதாரணத்தை தந்து அந்த நிகழ்வை விளங்கப்படுத்தி அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. சோ அடுத்த கோள்களை பத்தி கேள்விகள் தொடர்படுத்துவாங்க. சூரியன திணிவு, புவிர திணிவுன்னு சொல்லி வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸ் வந்து கேள்விகளை கேட்பாங்க. அதே செஞ்சு பார்த்தால் உங்களுக்கு பிசிக்ஸ்ல இருக்கிற சமன்பாடுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். சோ பிசிக்ஸ்ல சமன்பாடு ஞாபகத்துக்கு வந்தா அதுவே போதும் உங்களுக்கு. பிசிக்ஸ்ல சமன்பாடு அடிப்படை தியரி ஞாபகம் இருந்தா தாராளமா பாஸ் பண்ணிடு. ஆனா பாஸ் பண்றதா என்னோட டார்கெட் டாப் மார்க்ஸ் எடுக்கணும். டாப் மார்க்ஸ் 90க்கு மேல எடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏ வந்துடும். ஏன்னு நினைக்காதீங்க, ஏன்றது 75 தான். ஏன்னு நினைக்கலாம். இப்போ டார்கெட் 90க்கு மேல நான் எடுக்கணும். சோ பாஸ் பேப்பர் இருக்கும். பாஸ் பேப்பர்ல தொகுக்கப்பட்ட எம்சிக்யூஸ் இருக்கு. அஸ்டன் பப்ளிகேஷன் புக்ல, ஜெயக்குமார் சார் புக்ல எல்லாம் அந்த அழகழகாக தொகுக்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க படிச்சதுக்குள்ள வந்த கேள்விகளை எம்சிக்யூஸ் பிரதானமாக முதல்ல செய்யுங்க. சரியா? சோ எம்சிக்யூஸ் இப்போ நீங்க மெக்கானிக்ஸ் தானே படிக்க போறீங்க. சோ உங்களுக்கு வரும், அதுல நிறைய எம்சிக்யூஸ் வந்திருக்கு. சோ அதுகளை செய்யக்குள்ள சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கு. புதுசா வந்திருக்கீங்க, ஏலெவல் பிசிக்ஸ பத்தி ஒரு முன்னறிவு குறைவா இருக்கும், அனுபவம் குறைவா இருக்கும். சோ நானும் அப்படித்தான் ஆரம்பத்துல சரியா கஷ்டமா இருக்கும், பிழை வரும். சரியா? சோ என்ன செய்யற, இந்த எம்சிக்யூஸ் எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க, எப்படி அதுக்குரிய விளக்கம் சொல்லி பார்க்கணும். சோ அதை பாக்குறதுக்கு தமிழ் மீடியத்துக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் சோர்ஸ் என்ன கேள்விப்பட்டீங்களா? இது புக்ஸ் எம்சிக்யூ எக்ஸ்பிளனேஷன். யாராவது மைக்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. செட்டை நீங்க பாக்கலாம், போன் அங்கால பக்கம் இருக்கு, நான் இப்படி செட்டை பார்க்கலாம், பாக்கல எனக்கு. சோ நீங்க இதுல மைக் அன்மியூட் பண்ணி சொன்னா தான் எனக்கு விளங்கும். ஏதாவது புக்ஸ் கேள்விப்பட்டீங்களா? இல்ல சார். ஜேகே சார் புக். ஜேகே சார் புக் எக்ஸ்பிளனேஷன் புக் இல்ல எங்களுக்கு. எக்ஸ்பிளனேஷன் புக் வந்து ரோசா சார் புக் இருக்கு. அவர் ப்ரொஃபசர் ரோசா. அவர் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ், கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல டிபார்ட்மெண்ட் ஹெட் சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பிசிக்ஸ் ஜாம்பவானா இருப்பாரு. ஸோ அவர் வந்து கேள்வி எடுக்கிற ஒரு ஆள். சரியா? கேள்வி எடுக்கிற ஒரு ஆள், அந்த கேள்வி டிஸ்கஷன்ல இருக்கிற ஒரு ஆள். ஸோ அவரை விட நல்லா எந்த சேருக்குமே அந்த கேள்வி விளங்கப்படுத்தல. அப்போ இப்ப நாங்க விளங்கப்படுத்துவோம் சில கேள்விகளை, ஆனா கேள்வி எடுக்க போல எப்படி யோசிச்சாங்க, அந்த கேள்வி எடுத்தவங்க மட்டும் எக்ஸாக்டா என்னத்தை எதிர்பார்த்தார்ன்ற விஷயங்கள்லாம், அந்த ரகசியங்கள்லாம் இவருக்கு தான் தெரியும். சோ ரோசாட புக்கை வாசிக்கிறேன். நான் படிக்கிற காலத்துல ரோசாட புக் தான் அடிக்கடி பாக்குற புக். சரியா? லைப்ரரிக்கு போய் எடுக்கிறது, பாக்குற, சேர்மாட்டை வாங்கி இந்த புக் இல்லாட்டி சேர்மாட்டை கேட்டு பார்த்துட்டு கொடுக்குறது. சரியா? ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றது. சோ அப்படி ரோசாட புக்ல எல்லா கேள்வியும் பார்த்து முடிச்சாச்சு, வாசிச்சு முடிச்சாச்சு. விளக்கம் பெருசா தாரி, பொறுமை வேணும். இப்ப பிள்ளைகள் வந்து லேசான பாஸ் பேப்பர் எம்சிக்யூ எப்படி செய்யறது கேட்பாங்க. கெட்டிக்கார பிள்ளைகள் கூட கேட்பாங்க. என்னோட யாருக்கும் ப்ரொஃபசர் புக்ஸ் எல்லாம் வாசிக்கிற பழக்கம் இல்லை. ஏன்னா ஆர்வம் இருக்கணுங்க. ப்ரொஃபசர் புக் எல்லாம் வாசிக்கிற பழக்கம் குறவு. ஸோ புக்ஸை வாசிக்கிறத எடுத்ததெல்லாம் டவுட்டா மாறும். ஸோ வந்துட்டு சேர்மாட்ட கேட்கிற. ஸோ மிச்சம் பயங்கரமான எம்சிக்யூ, சரியான கஷ்டமான எம்சிக்யூ, ரோசர் புக்கை வாசிச்சாலும் விளங்குதில்ல பிள்ளைக்குன்னு சொன்னால் ஓகே கேட்கலாம் சேர்மாட்ட. மற்ற கேள்விகளையும் கேட்கலாம் தாராளமா. சரியா? கேளுங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆனா இந்த பழக்கம் மட்டும் இருக்குமாக இருந்தால் எங்கிட்ட கேட்கறத விட நல்லது. ஏண்டா சொந்தமா படிக்கிறதுக்கு இல்லவா, இன்னொரு சொல்லித்தாரத்தை விட அது வந்து மனசுல நிறைய கேள்வி வரும். சோ அதையும் இன்னும் வளரணும். சோ அந்த வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்க. பிசிக்ஸ் இருந்தா கணக்கு பாடம், அது வாசிக்கிறது எல்லாம் நினைக்கிறதுதான். சரியா? எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எப்படி படிப்பாங்கண்டா, எப்படின்னா ஒரு சாப்டர் படிப்பிச்சா ரோசாடே வாசிச்சு, அந்த சாப்டர்ல ரோசாடே வாசிச்சு என்னென்ன புக் எல்லாம் இந்த இலங்கையில் எழுதப்பட்டிருக்கோ அவ்வளவு புக்கையும் வாசிச்சு, அதுல உள்ள எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் கொப்பியில மேல கீழே நோட் பண்ணி
அப்படி உன்னையுமே நான் படிக்காம விட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதத்தோட படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. எவ்வளவு ஆர்வம் இருக்கணும், எவ்வளவு டைம் தேவைப்படும். சோ ஒரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணாம ஒரே அந்த தேடலும் படிப்பும் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ அப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இறைவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? ஏ வருமா வராதா? ஐலண்ட் ட்ரைக் அடிக்கலாதா? படிக்கிறாங்க. எப்படி ப்ரொஃபஸர் புக்கை வாசிக்கிற, அவரை தியரி புக்கில் இருந்து அதையும் வாசிக்கிற, அவர் இன்னொரு ப்ரொஃபஸர்ல இருந்து அதையும் வாசிக்கிற, லைப்ரரிக்கு போய் பார்த்தா அந்த ஒரு புக் இருக்கு அதையும் வாசிக்கிற, கண்டதை கட்ட பண்ணிதான் சொல்லுவாங்க. சோ அத மாதிரி எல்லாத்தையும் படிச்சு டாப் லெவலுக்கு போன இருக்காங்க. சோ வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க. சோ பார்த்துட்டு எம்சிக்கு முடிஞ்சிருச்சா எஸ்ஏக்கு போங்க. சோ எஸ்ஏ வந்து வளமையா அந்த பயிற்சி கேள்விகள்ன்ற ஸ்டைலுக்கு தான் இருக்கு. சரியா? இதுல மாதிரி தான் எஃப் காணுங்க, அது மாதிரி அதுல வேற வேற இதை காணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு. ஆனா இப்போ அந்த ட்ரெண்ட் மாறுது. சரியா? யாரும் பாஸ் பேப்பர் வச்சிருக்கீங்களா பக்கத்துல? இல்ல பாஸ் பேப்பர் இருந்தா எடுங்களேன். சும்மா கடைசியா அந்த வருஷம் இருந்தா என்ன வருஷம் கடைசியா இருக்கோ அந்த வருஷத்தை எடுங்களேன். எஸ்ஏ கேள்வி எடுத்து பாருங்க எல்லாரும். அந்த பக்கத்துல பாஸ் பேப்பர் இல்ல. ஓகே, சும்மா ஒரு யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் புக் ஒன்று இருக்கு, எடுக்கிறேன். சரி, எலக்ட்ரானிக்ஸ்ல யூனிட் வைஸ் ஒரு எஸ்ஏ கேள்வி. இத பாருங்க, எங்களுக்கு வந்த கேள்வி 2016ஆம் ஆண்டு. விளங்குதா? ஓகே. சோ இதான் 21வது கேள்வி அந்த புக்ல போட்டிருக்கேன். சரியா? சோ இது அவ்வளவும் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்த கேள்வி அவ்வளவும் இது. சரியா? இதுலயும் பாருங்க, இன்னும் முடியல. அது இங்க இருந்து இவ்வளவு இது வேற கேள்வி. இது வரைக்கும் அங்கால பக்கம் உள்ள அந்த பகுதியும் சேர்த்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்த ஒரு வருஷத்துக்குரிய கேள்வி. சரியா? குட்டி குட்டி எழுத்துல பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேப்பர்ல பெருசா வரும். ஏன் அப்படி வரண்டா தெரியாத ஒரு சிச்சுவேஷன் போட்டு விளங்கப்படுத்துவாங்க. ஓகே, இப்படி ஒரு கருவி ஒண்ணு இருக்கு, அந்த கருவியில டிரான்சிஸ்டர் ஒண்ணு பயன்படுத்தப்படுது, அதுல பேப்பு முடிவிடம் இப்படி இருக்கு, பயப்பு இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாத ஒரு விஷயத்த விளங்கப்படுத்துவாங்க. இப்போ மெக்கானிக்ஸ்லண்டா ஓகே, இப்போ ஒரு கார் ஒன்று இயங்குது, அந்த கார்ல என்ஜின் இப்படி ஒரு விசையை கொடுக்குது, அந்த கார்ல டயர் இப்படி இருக்கு, அந்த டயர்ல இப்படி ஒரு ஆய்வு விசை தாக்குது சொல்லி உங்களுக்கு இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சு கொண்டு அதுல உள்ள பிசிக்ஸை விளங்கப்படுத்திட்டு ஓகே, உனக்கு நான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டேன்னா இப்போ நான் கேட்கறதுக்கு நீ விடையே சொல்லுன்ட்டு உங்களுக்கு கேள்வி வரும். எப்படி? ஓகே, இந்த கார் சில்லுக்கு F7MA பாவிச்சு அதுல உள்ள ஆர்முகங்களை காணுங்க. இப்ப என்ஜின்னால வழங்கப்படுற விசைக்கு வேற ஏதாவது தடை விசை பிராக்டிக்கலா வருமா? ஓகே, என்ன வரும்? ஓகே, வழித்தடைக்கு ஒரு சமன்பாடு எடுங்க. அவங்களே உங்களை கேட்பாங்க. கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எஸ்ஏ கேள்வி போகும். பிள்ளைகள் எம்சிக்யூ செய்யற எஸ்ஏ பார்க்கறதெல்லாம் அங்க போனா எஸ்ஏல மார்க்ஸ் சரியான குறவு. எஸ்ஏ கடுமையான பிராக்டிஸ் ஒன்று வேணும். ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ண எஸ்ஏல ஸ்கோர் பண்ணிடும். சரியா? பிசிக்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ ஓகே, எஸ்ஏ ஓகே, ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் கேள்விகள் தான் வரும். சரியா? ஒரு 40-45 ப்ராக்டிக்கல் இருக்கு பிசிக்ஸ்ல. ஸோ அதுல உள்ள கேள்விகள் மாறி 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 உங்களுக்கு எஸ்ஏஸ்ல வந்து கொண்டிருக்கு. சரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து கொண்டிருக்கு. ஸோ ப்ராக்டிகல்ஸ் சரியா படிச்சா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நாங்க மார்க்ஸை ஸ்கோர் பண்ணே. சரி, ஸோ எல்லாத்துக்கும் கடைசியா என்ன தேவை? ஒரு வார்த்தையில சொல்லணும்னா யாராவது பிசிக்ஸ் படிக்க என்ன தேவை? ஒழுங்கா மார்க்ஸ் எடுக்க, ரிசர்ச் எடுக்க என்ன அத்தியாவசியம்? ஹார்ட் ஒர்க். அது என்ன ரோல் சொல்ல போனா அந்த ஹார்ட் ஒர்க்கின் காரணமா நீங்க செய்யற ஓகே ஹார்ட் ஒர்க். இதையுமே எடுக்கணும்னா பிராக்டிஸ் செய்ய ஒரு நாளும் தோத்து போக மாட்டீங்க, வளர்ந்துட்டு தான் போகும். ஸோ டீச்சர்ஸ் தார இன்புட்டை வச்சு மிச்சம் உங்களோட கையில தான். சரியா? ஆனா வளமையா என்ன பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் பிள்ளைகளை ஒரு பிடிக்கணும்னு நினைக்கிறாள். சரியா? ஒரு பிடிக்கணும்னா கஷ்டப்படுத்துறல, பிள்ளைகளை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வச்சிருக்கணும். இப்போ உதாரணம் எடுங்களேன், நான் நோட்ஸ் தரேன், படிப்பிச்சுட்டு போயிடுறேன், நீங்க நோட்ஸ் எழுதுறையும் இல்லை, பாக்குறையும் இல்லை, சும்மா இருக்கீங்கன்னு சொன்னா
யாருல போல என்னையிலேயும் ஒரு போல நான் கவனிக்கலன்னா எனக்கு அது பாவமாவா இருப்பேன். நான் செய்யற பிள்ளை அது சரியில்லை. சோ அதால வளமையா படிப்பிக்கும் போது சில விஷயங்களை நான் கடைபிடிப்பேன். சரியா? ஒன்று நிறைய கேள்வி கேள்விப்படும். கிளாஸ் ஆரம்பிக்கக்குள்ள ஒரு 5 நிமிஷத்துக்கு கேள்வி கேட்டு இருப்பேன். சரியா? சோ லைவ் கிளாஸா இருந்தா இப்படி கூப்பிட்டு எழுப்பி கேட்பேன். ஆனா இந்த கிளாஸ்ல நான் இங்கால பக்கம் உங்களோட பேர்லாம் விளங்குது இல்லை. சில நேரம் பேர் குறிப்பிட்டு கேட்பேன், சில நேரம் பேர் குறிப்பிட்டு கேட்க இயலாது. சோ கேள்வி வருமானம் யாராவது ஒரு ஆள் விட சொல்லிட்டு போற மாதிரி. சரியா? சோ அந்த பிடி ஒண்ணு இருக்கு. இப்போ அடுத்தது நான் யோசிச்சிருக்கேன், ஒரு நாளை வெப்பம் செக்கிங் நாள். சரியா? கேள்வி கணக்குன்னா நான் உங்கள்கிட்ட எல்லாம் சரியானு சொல்லி செக் பண்ற நாள். சோ அந்த நாள்ல உங்களோட எல்லா நோட்ஸும் சரியா இருக்கான்னு சொல்லி கேட்பேன். நோட்ஸ போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவேன். சரியா? எல்லாம் சரியா எழுதிருக்கீங்களான்னு பார்க்க சொல்லுவேன். தந்த ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுவேன். அந்த விஷயம் நடக்கும். ஏன்னா அப்படி செய்யாட்டி பிள்ளைய எழுதுறதுல கவனம் இல்லாம இருக்காங்க. சோ கட்டாயம் அது நடக்கும். அடுத்தது எக்ஸாம் நடக்கும். யூனிட் எக்ஸாம், அது மந்த்லியோ அல்லது வீக்லியோ, இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு படிச்ச பிறகு ஓகே இதுல ஒரு எக்ஸாம் வைக்கலாம் சொல்லி ஒரு ஐடியா வருந்தானே. சோ அப்பனா எக்ஸாம் வைப்பேன். சரியா? எக்ஸாம் கேள்வி ஒண்ணு நான் எடுத்ததா இருக்கும், இல்லாட்டி வேற மாடல் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்ததா இருக்கும். சில நேரம் பாஸ் பேப்பர் கேள்வியும் அப்படியே தூக்கி போடுவேன். ஏன்னா நீங்க பாஸ் பேப்பர் சில நேரம் செஞ்சிருக்க மாட்டீங்க தானே. சோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு இடம். பாஸ் பேப்பர் செஞ்சிருக்கணும். சோ பாஸ் பேப்பர் கட்டாயம் போடுவேன். சோ நீங்க செஞ்சுட்டு தான் வரணும் எக்ஸாமுக்கு. சோ அந்த பழக்கத்தை உங்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அப்படிதான் வச்சிருக்கேன். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சில பாஸ் பேப்பர் எம்சிக்கு நம்பர் தருவேன். சரியா? சோ நீங்க அந்த பாஸ் பேப்பர்ஸ செய்யறதுக்கு ஒன்னு உங்களோட கொப்பியை பயன்படுத்தலாம், இல்லாட்டி நீங்க செப்பரேட்டா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பாஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் நீங்க செஞ்சு எக்ஸ்பிளனேஷனை நீங்களே எழுதுவோமே. சரியா? சோ உங்களுக்கு பாஸ் பேப்பர் தொகுப்பை நான் தருவேன். சரியா? பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணியோ பிடிஎஃப் யூஸ் பண்ணியோ நீங்க செய்ய வேண்டி வரும். சோ அதுல உள்ள இலக்கங்களை நான் தந்தேன்னு சொன்னா அந்த இலக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யணும். பாஸ் பேப்பர்ல செஞ்சுட்டு வரணும். சோ நான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்த மாட்டேன். எல்லா பாஸ் பேப்பரை விளங்கப்படுத்தினா டைம் இருக்காது. ஓகே, சில முக்கியமான கேள்விகள் மிச்சது உங்களை பொறுத்தது. அடுத்தது சிலது உங்களுக்கு இப்ப செய்யப்படாம இருக்கும், சில பிறகு படிச்ச பிறகு செய்யப்படும். சரியா? சோ அதை என்ன சொல்லுவேன், நாங்க அங்கே எது இப்ப நீங்க செய்ய தெரிஞ்சிருக்கும். சோ பாஸ் பேப்பர் விளக்கம். சரியா? பிள்ளைகள் நான் அப்படி எழுத சொல்றேன். வேறொரு கொப்பி ஒண்ணு எடுங்க. ஏன்னா சிஆர் கொப்பி ஒண்ணு ஒரு 40 சால் கொப்பி எடுத்தா அப்படி 2ஆ பிரிக்கலாம். பிரிச்சா இதில பக்கம் ஆண்டுகள் கேள்வியை போட்டு விளக்கம், இதையும் அது மாதிரி கேள்வியை போட்டு விளக்கம். யாராவது பிரிக்கிறீங்கன்னா ஒரு பக்கத்துல நிறைய எழுதலாம். சரியா? சோ அப்படி 79ஆம் ஆண்டுல இருந்து வர எம்சிக்யூஸுக்கு விளக்கம் உங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் மறவங்களை யாரும் பிடிக்கலாம். பிசிக்ஸ்ல 2000-3000 கேள்வி செஞ்சுட்டு போனா உங்களுக்கு உங்களை விட யாரு செய்யறாங்க? ஒரு 2000-3000 கேள்விக்குரிய நாலேஜ் இந்த மண்டையில இருக்குன்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களை பிடிக்கலுமா? பிடிக்கலாம். நீங்க 1000 கேள்வி செஞ்சா 1001வது கேள்வி தான் எக்ஸாமுக்கு வரும். ஆனா அந்த 1000 கேள்வியை வச்சு அந்த 1001வது கேள்வியை செஞ்சிடலாம். சோ இந்த கேள்வி செய்யற அனுபவமும் அறிவும் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. சரியா? சோ முயற்சி செய்யுங்க. பாஸ் பேப்பர் விளக்கத்தை இப்படி எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த கேள்வியையும் லேசின்னு விட வேணாம். சரி, எஸ்ஏ எல்லாம் சேர்த்துங்க. எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் 79ல இருந்து நீங்க செய்ய தேவையில்ல, செலக்ட் பண்ணி தான் அதை. ஆனா எம்சிக்கு 79ல செய்யறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. சில நல்ல எம்சிக்கு பழசு இருக்கு. சரியா? ஆனா நீங்க கடைசி டைம்ல இப்போ இந்த உதாரணம் எடுங்களேன். நீங்க 2023ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதுற வருஷம் 79ல இருந்து திரும்ப செய்ய தேவையில்லை. சோ அப்போ ஒரு 90ல இருந்து 95ல இருந்து செய்யறத பழக்கப்படுத்தினாலும் ஓகே. சரியா? சோ இப்ப ஆரம்பத்துல தாராளமாக நேரம் இருக்கு. சோ நேரம் இருக்கிற காலப்பகுதியை நம்ம வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. சோ 79ஆம் ஆண்டுல இருந்து செய்யறதுக்காக முயற்சி செய்யுங்க. சோ அதான் நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸ். சரியா? சோ அவ்வளவுதான். ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கணுமா? கிளாஸை பத்தி இல்லாட்டி பிசிக்ஸ் படிக்கிறத பத்தி கேட்கணும்டா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க.
சார் ப்ரொஃபசர் ரோசா சார் புக்ஸ்னு சொன்னீங்க, அது சிங்கள மீடியம் புக்ஸ் தானே? ஓ, சிங்கள மீடியம். தமிழால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் மர்ஜான் ஒரு டாக்டர். அது அவைலபிள் இப்ப. சில புக்ஸ் கடைகள் இல்லை, அப்படி இல்லாட்டி நீங்க டெலிகிராம்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடும். டெலிகிராம்ல வந்து கொஞ்சம் இல்லைங்க, டெலிகிராம்ல வந்து எழுதிக்கொள்ளுங்க. கொஞ்சம் இருங்க வரேன். இது அவசரத்துக்கு வருது இல்லை. ஏல் சயின்ஸ் லைப்ரரி. ஏல் சயின்ஸ் லைப்ரரின்னு ஒரு ஓப்பன் டெலிகிராம் குரூப் இருக்கு. அந்த குரூப்பை ஓபன் பண்ணீங்கன்னா அதுல எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிடும். சரியா? அந்த குரூப்ல நீங்க சாதாரணமா ஜாயின் பண்ணிடும். ஸோ இதான் அந்த ஏல் சயின்ஸ் லைப்ரரி. சரியா? இந்த அறிக்கையாக மேல ஸோ நான் கிளிக் பண்ற பாருங்க. ஸோ இப்போ பாருங்க எல்லாமே இருக்கு. ஸோ கீழே பாத்தீங்கன்னா இப்போ மொரட்டுவ பேப்பர், இந்த பேப்பர், அந்த பேப்பர் எல்லாம் இருக்கு. கோ பேக் கொடுப்போம். ஸோ இதுல பாருங்க பல்வேறு பரீட்சை வினாத்தாள்கள், பிசிக்ஸ், கம்பைன்ட் மேத்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான அந்த வகைப்படுத்தி அதுல உங்களுக்கு இது இருக்கும். வேணா தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி சரியா செலக்ட் பண்ணி அதுல ரோசா புக்கும் போட்டிருக்காங்க பிடிஎஃப். ஸோ நீங்க தேடி கிடைக்காட்டி அதை பிரிண்ட் எடுத்து படிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து இன்னொரு விஷயம் பிள்ளைகள், இந்த மாசம் மட்டுமல்ல, இந்த மாசம் ஒரு 2 கிழமை மட்டும்தான் கிழமையில 2 கிளாஸ் வரும். அதுக்கு பிறகு கிழமையில 3 கிளாஸ் நடத்துவேன். ஒவ்வொன்றும் 1.5 மணித்தியாலமாக இருக்கும். ஸோ நீங்க வந்து அதுல தியரி கேள்வின்னு சொல்லி மாறி மாறி படிச்சுட்டு போவோம். அடுக்கிற பாஸ் பேப்பர் டிஸ்கஷனாக செய்யப்படும். சரியா? ஸோ மெக்கானிக்ஸ் உங்களுக்கு முடிச்சுட்டாதான் நீங்கள் ஆரம்ப டார்கெட். அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்தடுத்த யூனிட்டை பத்தி யோசிக்கலாம். சரியா? மெக்கானிக்ஸே பெரிய ஒரு யூனிட். ஸோ அதை நாங்கள் இப்போ கொஞ்சம் முடிச்சுட்டு போவோம். சரியா? ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை. நான் வந்து எவரேஜ் ஸ்பீட்ல போவேன். கொஞ்சம் ஸ்பீடா தான் போகணும். சரியா? மிச்ச ஸ்லோவாலும் போகக்கூடாது. அப்படி போனா வர நீங்க எல்லாரும் எங்கேயோ படிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க வந்து பிந்திட்டு கொண்டு இருப்பீங்க. ஸோ அது சரி வராது. எல்லாத்துலயும் கேள்வி செய்யணும், படிக்கணும்னா கொஞ்சம் வேகமா தான் போகணும். ஸோ தேவையில்லாம நாங்க டிலே பண்ண மாட்டோம். கிளாஸ் நான் வந்து டைமுக்கு ஆரம்பிப்பேன். சரியா? அப்படி ஏதும் இன்கன்வீனியன்ஸ் இருந்தா மட்டும் சொல்லுங்க. அந்த சந்தர்ப்பங்கள்ல மன்னிச்சு கொள்ளுங்க. ஸோ இப்ப நாங்க எங்கட பிசிக்ஸ படிக்கிறத ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகே, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அதுக்கு முதல்ல வேற எதுவும் கேட்கணுமா? சொல்லுங்க. ஹலோ. ஓகே ஓகே, டைம் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க இன்னைக்கு படிக்க போறோம், எதை ஆரம்பிக்க போறோம்னு சொன்னால் நேர்கோட்டு இயக்கம். ஸோ நேர்கோட்டு இயக்கம் படிக்க போறோம். சரியா? ஸோ நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொன்னாங்கடா, நேர்கோட்டுல நடக்கிற இயக்கம், அதான் நேர்கோட்டு இயக்கம். சரியா? ஸோ இப்போ ரோட்ல சாதாரணமா அப்படி ஒரு நேரான பாதையில ஒரு வாகனம் ஒன்றும் இப்படி இயங்குதுன்னு சொன்னால் அது நேர்கோட்டு இயக்கம். இப்போ இப்படி மடங்கி போகுதுன்னு சொன்னா நேர்கோட்டு இயக்கம் அப்படி இப்படி போனால்
அதை நாங்க சொல்லுவோம் வட்ட இயக்கம் அப்படின்னு. இந்த வட்ட இயக்கத்தை பற்றி படிக்கிறது இந்த நேர்கோட்டு இயக்கத்தை முடிச்சதுக்கு பிறகு. சோ இப்ப நாங்க படிக்க போறது இந்த நேர்கோட்டு இயக்கம் மட்டும், ஒரு நேர்கோட்டுல நடக்கிற இயக்கத்தை மட்டும். சரியா? சோ தலைப்பு போட்டு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நேர்கோட்டு இயக்கம் அப்படின்ட்டு. சோ இங்கு எழுதி கொள்ளுங்க, இங்கு நேர்கோடு ஒன்றின் வழியே, நேர்கோடு ஒன்றின் வழியே நடைபெறும் இயக்கங்கள் பற்றி கற்கப்படும். நேர்கோடு ஒன்றின் வழியே நடைபெறும் இயக்கங்கள் பற்றி கற்கப்படும். இந்த அலகுல நாங்க உப அலகுல சில கணியங்களை பயன்படுத்துவோம் பிள்ளை. சரியா? சோ இப்ப ஒரு வாகனம் இப்படி ஓடுறாருன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துலதான் அவருடைய இயக்கத்தை ஆரம்பிச்சாருன்னு வைங்க. இந்த ஆரம்பிக்கிற இடத்துல ஓ என்று சொல்லி பேர் வைக்கிறேன். சோ அந்த புள்ளிக்கு பேர் என்ன? ஓ. ஓகே. சோ கொஞ்ச நேரத்தால இவர் இங்க இருந்து இங்க போயிட்டாரு. சோ இப்படி டி நேரம் எடுத்திருக்குன்னு சொன்னால், சோ இங்க இருந்து இங்க வந்திருக்கிறார், அதுக்கு டி நேரம் எடுத்திருக்கு. சோ இவர் இயங்குன தூரம், அதாவது இந்த ஓ புள்ளிக்கும் இவர் இறுதியாக வந்து சேர்ந்திருக்கிற இந்த புள்ளிக்கும் இடையிலான அந்த நீளம் என்னன்னு சொல்லப்படும்? யாரா சொல்லலுமா? என்னன்னு சொல்றது? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. சோ இதை நாங்க சொல்லுவோம் இடப்பெயர்ச்சி. தூரம் அப்படின்னு சொல்லியலும். சோ இந்த சந்தர்ப்பத்துல இடப்பெயர்ச்சி தூரம் ரெண்டுமே சமனா காணப்படும். சோ ஓஎல்ல நீங்க படிச்சது என்ன? தூரத்துக்கு இடப்பெயர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? இடப்பெயர்ச்சின்னு சொல்றது ஆரம்ப இறுதி புள்ளிக்கு இடையிலான அதிகுறைந்த தூரம். இதைத்தான் பாக்குறேன். இடப்பெயர்ச்சின்னா தான். தூரம்னு சொல்றது இந்த பாதையில தங்கி இருக்கும், எங்கெங்க எல்லாம் போனிச்சோ அது அவ்வளோத்தையும் நாங்க அந்த மொத்த நீளத்தை கூட்டி பார்க்கணும், தூரத்தை பார்க்கறதுக்கு. கூடுதலா நாங்க இடப்பெயர்ச்சியை தான் எங்கட நேர்கோட்டு இயக்கத்துல எங்க சிலபஸ்ல கூட கதைக்கிறது இடப்பெயர்ச்சி தான். சரியா? சொன்ன இடப்பெயர்ச்சின்னு போறோம். இடப்பெயர்ச்சி நாங்க இங்கிலீஷ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அதை எஸ் என்ற குறியீடால நாங்க குறிப்போம். சரியா பிள்ளைகள்? எஸ் என்ற குறியீடால குறிப்போம். சோ இங்க இருந்து இங்க வரும்போது இவர் ஆரம்பத்துல இவருக்கு ஒரு வேகம் காணப்படுது. எடுங்க. சோ அதை நாங்க சொல்லுவோம் ஆரம்ப வேகம். சும்மா அறிமுகப்படுத்தல. சரியா? கணியங்களை ஆரம்ப வேகம். சோ இந்த ஆரம்ப வேகத்தை பொதுவாக நாங்க யூ அப்படின்னு குறிப்போம். சரியா? சோ இவர் ஒரு குறித்த ஆறுமுடுகளோட வந்திருக்காருன்னு வைங்க. ஆறுமுடுகள் என்ன யாராவது சொல்லலுமா? ஓஎல்ல படிச்சது வேகமாற்ற வீதம். வெரி குட். வேகமாற்ற வீதம். சோ இந்த வேகமாற்றத்துக்கு எடுத்த நேரம். சோ மாறா ஆறுமுடுகள் இங்க காணப்படுதுன்னு சொன்னா ஒரு குறித்த ஆறுமுடுகளோட இவர் இங்க வந்திருப்பார். சோ அதால இங்க ஒரு வேகமாற்றம் ஏற்பட்டிருக்கும். சோ அதை நாம சொல்லுவோம் இறுதியா வந்தது இறுதி வேகம். இறுதி வேகம். சரியா? ஆரம்ப வேகம், இறுதி வேகம். ஓகே? ஆரம்ப வேகம், இறுதி வேகம். சரியா? சோ இதை நாங்க இறுதி வேகத்தை வின்னு சொல்லி குறிப்போம். இவருக்கு ஏற்பாடு ஆறுமுடுகளை நாங்க ஏன்னு போடுவோம். சரியா? இப்ப எனக்கு சும்மா சொல்லுங்க, ஒண்ணுக்கு என்ன அழகு வரும்? இடப்பெயர்ச்சிக்கு என்ன அழகு? எஸ்ஐ அழகு மீட்டர். வேகத்துக்கு என்ன அழகு? மீட்டர் செகண்ட் மைனஸ். மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. நேரத்துக்கு என்ன அழகு? செகண்ட். ஆறுமுடுகளுக்கு என்ன அழகு? மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சரியா? சோ இந்த கணியங்கள் அவ்வளோத்தையும் பத்தி நாங்க இப்ப ஆரம்பமா சில விஷயங்களை எழுதி கொள்ளுவோம். சரியா? சோ எழுதுங்க. இங்கு பின்வரும் கணியங்கள் கணியம்னு சொன்ன என்ன? அதாவது பௌதீக கணியம், அதாவது ஒரு பரமாணுன்னு சொல்லு. சரியா? கணியம்னு சொன்னா ஒரு அளக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இங்கு பின்வரும் பௌதீக கணியங்கள் பற்றி கற்கப்படும்.
பின்வரும் பௌதிக கணியங்கள் பற்றி கற்கப்படும். ஓகே, ஒன்று தூரம், ஒன்று போட்டு தூரம், ரெண்டு போட்டு இடப்பெயர்ச்சி, ஒன்று போட்டு தூரம், ரெண்டு போட்டு இடப்பெயர்ச்சி, மூணு கதி, நான்கு வேகம், ஐந்து ஆர்முடுகள், தூரம், இடப்பெயர்ச்சி, கதி, வேகம், கடைசியா ஆர்முடுகள். சோ ஆர்முடுகள்னா வேகம் கூடி போனா நாங்க சொல்லுவோம் ஆர்முடுகள், வேகம் குறைஞ்சு வந்தா என்ன சொல்லுவோம்? அமர்முடுகள். சரியா, அமர்முடுகள் சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ ஒவ்வொன்றாக நாங்கள் எழுதி கொள்வோம். சரியா, சோ கீழே எழுதுங்க, தலைப்போடுங்க. தூரம், தூரம், தூரம். சரியா, ஓஎல்ல படிச்சதுதான், ஆனா ஒரு யூனிட் ஆரம்பிக்கக்குள்ள பேசிக்ல இருந்து போகும். சோ அதனால அப்படி சொல்லுவோம். தூரம். சோ தூரம் நான் எப்படி சொன்னேன்? சோ ஒரு உடல், ஒரு பொருள், அது உடல் அப்படின்னு சொல்லுவாங்க பிசிக்ஸ்ல. ஒரு உடல் ஒன்று இயங்கிய பாதையின் மொத்த நீளம். ஏன்னா ஒரு உடல் ஒன்று தூரம் தலைப்போட்டு உடல் ஒன்று இயங்கிய பாதையின் மொத்த நீளம் தூரம் ஆகும். உடலொன்று இயங்கிய பாதையின் மொத்த நீளம் தூரம் ஆகும். சரியா, இது எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? இது ஒரு எண்ணிக்கணியமாகும். இது ஒரு எண்ணிக்கணியமாகும். வீடியோ விளங்குதாண்ட? இல்ல சார். Excuse me. ஓகே, இப்ப விளங்குது? ஓகே பிள்ளை, சொன்ன எண்ணிக்கணியமா? சரியா, அலகு மீட்டர், அதாவது எஸ்ஐ அலகு தான் மீட்டர், மற்ற அலகுகள் பாவிக்கலாம். சரி, சும்மா நார்மல் பாயிண்ட்ஸ் சும்மா சொல்றோம் ஒரு அறிமுகத்துக்காக. அலகு மீட்டர். சார், சொல்லுங்க. என்னோட போன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ரிப்பீட் விளக்கப்பட தெரியுமா? எதமா விளம்பரத்த? இந்த கீழ இந்த விஷயமா? சோ நாங்க வந்து ஒரு துணிக்கு வந்து இந்த இடத்தை இயங்கும் போது யூ வேகத்தோட ஆரம்பிச்சு வி வேகத்துக்கு வந்து சேருதுன்னு எடுக்கிறோம். ஆர்முடுகள் ஏ, இடப்பெயர்ச்சி எஸ், எடுத்த நேரம் டி சொல்லித்தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். மற்றபடியில ஒண்ணு நான் சொல்லல, ஜஸ்ட் ஒவ்வொரு கணியத்தையும் என்ன அப்படின்னு சொல்லுதான். சரியா? சரி சரி. ஓகே, சோ அடுத்தது என்ன? இடப்பெயர்ச்சி தலைப்பு. இடப்பெயர்ச்சி
உடலொன்றின் இயக்கத்தின் ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கிடையிலான உடலொன்றின் இயக்கத்தின் ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கிடையிலான இழிவு தூரம் அல்லது அதிகுறைந்த தூரம். இழிவுன்னு சொன்னா ஆக குறைஞ்சது. அது இழிவு தூரம் சொல்லுவோம். இழிவு தூரம் இடப்பெயர்ச்சி ஆகும். உடலொன்றின் இயக்கத்திற்கான ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கு இடையிலான இழிவு தூரம் இடப்பெயர்ச்சி ஆகும். இது என்ன வகையான கணியம்? அடுத்த பாயிண்ட்ல இது ஒரு காவிக்கணியமாகும். இது ஒரு காவிக்கணியமாகும். இதுக்கும் அலகு மீட்டர். SI அலகு மீட்டர். SI அலகு மீட்டர். SI அலகு மீட்டர். SI அலகு மீட்டர். அடுத்த தலைப்பு கதி. கதிக்கு என்ன வரைவிலக்கணம் சொன்னீங்க? நீங்களே அப்பயே சொன்னீங்க. என்னது? தூரமாற்ற வீதம் கதி ஆகும். தூரமாற்ற வீதம் கதி ஆகும். அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட தூர மாற்றம் சொல்லலாம். அந்த ஓரலகு நேரத்துக்கு நாம சொல்ற வீதம் அப்படின்னு. சரி, தூரமாற்றம் கதி ஆகும். அலகு என்ன வரும்? அலகு ms -1. என்ன கணியம் இது? எண்ணிக்கணியம். இது ஒரு எண்ணிக்கணியம். ஆகும். சரியா? சும்மா அறிமுகம் மாதிரி எழுதி போறோம். அடுத்தது என்ன எழுத போறோம்? அதே மாதிரி வேகம். தலைப்பு வேகம். வேகத்துக்கு இங்கிலீஷ்ல வெலோசிட்டி, கதிக்கு ஸ்பீட், இடப்பெயர்ச்சிக்கு டிஸ்பிளேஸ்மென்ட், தூரத்துக்கு டிஸ்டன்ஸ். சரியா? ஓகே, என்ன சொன்னேன்? வேகம். சோ வேகத்துக்கு வரைவிலக்கணம் எப்படி எழுத போறீங்க? சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகம் எனப்படும். வெரி குட். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகம் எனப்படும். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகம் எனப்படும். சரி, இடப்பெயர்ச்சியோட வரைவிலக்கணம் என்ன? இடப்பெயர்ச்சியோட வரைவிலக்கணம் வந்து உடலொன்றின் இயக்கத்திற்கான ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கு இடையிலான இழிவு தூரம். சரியா? இப்படி ஒரு புள்ளி A இருக்குது, இப்படி ஒரு புள்ளி B இருக்குது. ஒரு ஆள் இப்படி எங்கி போறார். சோ மொத்தமா அவர் இயங்குற தூரம் வந்து 1000 மீட்டர்ஸ். ஆனா ஏக்கும் பிக்கும் இடையிலான அதிகுறைஞ்ச தூரம் வந்து 600 மீட்டர். சொன்னா இந்த தூரம் என்ன? தூரம் என்ன வரும்? 1000 மீட்டர். 1000 மீட்டர். 600ன்றது என்ன? இடப்பெயர்ச்சி. சோ அந்த ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கு இடையிலான இழிவு தூரம் தான் இடப்பெயர்ச்சி.
சொல்லுங்க. கதைக்கு பிறகு வேகமா சொன்னீங்க. ஓ, ஒரு டவுட் கேட்டதாலே இது விளங்கப்படுத்துங்க. சரியா? வேகத்துக்கு எழுதிருப்பீங்க எப்படி? இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகமாகும். இதோட என்ன வகையான கணியம்? காவிக்கணியம். காவிக்கணியம். சரியா? காவிக்கணியம். சோ இப்போ கீழே ஒரு விளக்கப்படம் அனுப்புவோம். ஒரு பொருள் ஒன்னும் இப்படி இந்த திசையில இயங்குது. சோ இது பிளஸ் திசை எனின் பிளஸ் திசை. சரியா? பிளஸ் திசை. அடுத்த படம் ஒண்ணு போடுங்க. சரி, அப்ப நான் வேகத்துக்கு கீழே போயிடுறது பாருங்க. ஒரு கிடைத்தளம், இதுல ஒரு உடல், அவர் இப்படி என்கிறாரு. சோ இது பிளஸ் திசைன்னு சொன்னால் அதே உடல் ஏதோ ஒரு இடத்தை முட்டி திரும்பி வருது. சோ இப்ப இதுல வேகத்துல திசை என்ன சொல்லுவீங்க? இங்கல பக்கம் இயங்கக்கூடிய பிள்ளைகள் பிளஸ் திசைன்னு சொன்னா இங்கல பக்கம் இயங்கக்கூடிய என்ன திசை வரும்? அதுக்கு எதிராக மைனஸ் திசை. சரியா? சோ இங்க வேகத்தை வீணு குறிச்சீங்கன்னா இங்க என்ன குறிக்க போறீங்க? மைனஸ் வி. சரியா? சோ இந்த படத்துல காட்டிக்கொள்ளுங்க. நீங்க இப்ப சொன்ன கொஞ்சம் பலங்கல சார். ஓகே, சோ இங்கல பக்கத்துல நாங்க பிளஸ் திசைன்னு எடுக்கிறோம். சரியா? சோ இப்ப பாருங்க, நான் வந்து நடந்து வரேன். இங்கல பக்கம் பிளஸ்ன்னு சொன்னா ஓகே பாருங்க, இது பிளஸ் திசைன்னு சொன்னா நான் இப்படி நடந்து வரேன். இப்ப நான் பிளஸ் திசையில பயணிக்கிறேன். இப்ப இங்க முட்டிய திரும்பி வரேன். சோ இப்ப என்ன திசையில பயணிக்கிறேன்? மைனஸ் திசையில பயணிக்கிறேன். சரி, எவ்வளவு அதே மாதிரி தான் இங்க வேகத்தை இங்க பிளஸ் பின்னு சொல்லி குறிப்பிட்டால் அதே வேகத்தோட திரும்பி வருதுன்னு சொன்னா இங்க மைனஸ் பின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. சோ அது மாதிரி இப்ப நான் அந்த மார்க்கரை மேல எரிஞ்சு விட்டா மேல போகிற திசை பிளஸ்ன்னு சொன்னா கீழே வர திசை என்ன வரும்? மைனஸ்ல வரும். சோ வேக நேர வரைப்புல நீங்க கீறும் போது இந்த திசைய பிளஸ் பக்கம் கீறினால் இது எங்கல பக்கம் கீறணும்? வேக நேர வரைப்புல மைனஸ் பக்கம் கீறணும். சரியா? சோ நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேக நேர வரைப்புக்கு போகிறது உங்களுக்கு அது வந்து சேரும். சரியா? ஓகே, சரி. இப்போ வேகத்தை பார்த்துட்டோம். அடுத்தது இந்த படத்தை கீறவா? ஓ, படத்தை வேகத்தை கீழே கீறிக்கணும். சரி, கேட்டீங்களா? அடுத்த தலைப்பு ஆர்முடுகள். ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள்னு போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா ரெண்டும் வேகமாற்ற வீதம்தான். வேகம் குறைஞ்சு போன ஆர்முடுகள்னு சொல்லுவோம். வேகம் கூடி போன ஆர்முடுகள்னு சொல்லுவோம். வேகம் குறைஞ்சி வந்தா அமர்முடுகள்னு சொல்லுவோம். சரியா? சோ தலைப்பு ஆர்முடுகள். சோ என்ன வரைவிலக்கணம் எழுத போறீங்க? வேகமாற்ற வீதம் ஆர்முடுகள் எனப்படும். வேகமாற்ற வீதம் ஆர்முடுகள் எனப்படும். சார், வேகமாற்ற வீதம் ஆர்முடுகள் எனப்படும்.
சரியா பிள்ளைகள்? சோ அப்ப அதுல அலகு என்ன எழுத போறீங்க? அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 என்ன மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சரி இதோட என்ன கணியம்? காவிக்கணியம். 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 ஓகே சோ இப்போ நாங்க படிச்சிருக்கோம் இந்த தூரம் ஏன்னா இடப்பெயர்ச்சி வேகம் சோ இதுகள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு இயக்கத்தை நாங்க விளங்கப்படுத்தி சரி அப்படி சோ இப்போ ஒரு பொருள் இப்படி ஒரு கிடைத்தாது எங்க போகுது வைங்க அதுல ஆரம்பத்துல அவர் இப்படி ஒரு இடத்துல இருக்காரு இங்க என்ன இயக்கம் ஆரம்பிக்குது இந்த சந்தர்ப்பத்துல நேரம் t7 0 எடுக்கிறேன் சரியா இப்ப நேரத்தை அளக்க ஆரம்பிக்கிறோம் சோ அதுக்கு எப்படி அளப்போம் t7 1 t7 2 t7 3 t7 4 அளப்போம் சரியா சோ நான் t7 t வரைக்கும் அளக்கிறேன் t7 t அதாவது இதோட அச்சரகணித கோவையால தரப்படுது tன்றது ஒரு பெருமானம் சரி சோ இங்க ஆரம்ப வேகம் u இறுதி வேகம் v எடுங்க ஓகே இறுதி வேகம் v அப்படின்னு சொல்லி எடுங்க இடையில அவருக்கு ஒரு வேக மாற்றம் ஏற்பட்டிருக்கு சோ அவர் ஆர்முடுகள் வந்து a என்று எடுக்கும் அவர் அடைஞ்ச இடப்பெயர்ச்சியை வந்து s எடுக்கும் சோ இதை நான் எப்படி விளங்கப்படுத்தேன்னு சொன்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நேரம் t7 0 இயக்கம் ஆரம்பிக்கிறது நேரம் t7 t இல் இயக்கம் முடிவடைகிறது இயக்கம் u வேகத்துடன் ஆரம்பித்து உடலானது a ஆர்முடுகளுடன் பயணித்து v வேகத்தை அடைந்துள்ளது இவ்வியக்கத்தின் போது துணிக்கை s இடப்பெயர்ச்சியை அடைந்துள்ளது சொல்லி சொல்லுவோம் ஓகே சோ திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம் இயக்கம் t நேரம் நடைபெற்றுள்ளது u வேகத்துடன் இயக்கம் ஆரம்பித்து v வேகத்தில் இயக்கம் முடிவடைகிறது இயக்கத்தின் போது பொருள் a ஆர்முடுகளுடன் பயணித்துள்ளது s இடப்பெயர்ச்சியை பொருள் அடைந்துள்ளது சோ இது உங்களுக்கு சொல்ல இயலுமா அப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில முன்னுக்க பின்னுக்க மாறலாம் சொல்லுங்க அப்ப எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு இந்த இயக்கத்தை விளங்கப்படுத்துங்க பொருள் t நேரம் பயணித்துள்ளது u வேகத்தில் ஆரம்பித்து a ஆர்முடுகள் அடைந்து v வேகத்தை அடைந்துள்ளது பொருள் ஆனது s இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது வெரி குட் சரியா சோ ஒரு ஆள் விளங்கப்படுத்தினீங்க மிச்சமே வடிவா எல்லாத்தையும் கிளியரா மென்ஷன் பண்ணுங்க சரியா சோ இது இயக்கத்தை விவரிக்கிற ஒரு முறை சரியா இயக்கத்தை விவரிக்கிற ஒரு முறை இன்னொரு முறையும் இருக்கு பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா இயக்கத்தை வரைவுகள் மூலமாக விவரிக்கிறது சரியா சோ இங்க வேகம் uல இருந்து vக்கு வந்துட்ட நாங்க ஒரு வேக நேர வரைவு மூலமாக காட்ட முடியும் சரியா சோ இப்படி காட்டணும் சோ இது v t கிராஃபாக இருக்கும் சரியா சோ ஆரம்பத்துல இப்படி u வேகத்துல ஆரம்பிச்சு இறுதியில v வேகத்துல முடியுது சரியா சோ இதுக்கு எடுக்கிற நேரம் என்ன போடணும்னா நீங்க t நேரம் போட முடியும் சோ இதான் வந்து வேக நேர வரைக்கும் இங்க v க்கு வந்து ms - 1 காட்டுவோம் t க்கு வந்து செகண்ட் காட்டுவோம்
சரியா? இப்ப நான் இயக்கத்தை உங்களுக்கு முதல்ல வசனங்களா தான் விவரிக்கப்பேன். ஓகே, பிறகு நம்ம கொஞ்ச நாள் 2-3 கிளாஸுக்கு பிறகு வரைவுகளுக்கு போய் சும்மா பூண்டு விளையாடுவோம். சரியா? வரைவுகள்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இல்லைங்க, ஒரு பேப்பர் ஒன்று இருந்தா காட்டணும் வரைவு எந்த அளவுக்கு முக்கியம். இது எலக்ட்ரானிக்ஸ்ல வரைவு வர்றது குறைவு. பக்கத்துல பாஸ் பேப்பர் இல்ல, உங்களுக்கு பக்கத்துல பாஸ் பேப்பர் இருக்குதா? ஓகே, யாராவது பக்கத்துல பாஸ் பேப்பர் இருக்கிறார்கள்? எஸ், இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, சோ 2017ஆம் ஆண்டு எடுங்க சும்மா வெளிமாறாக. 2017 எடுங்க. அதுல எத்தனை வரைவு வருதுன்னு சொல்லி MCQல எண்ணி பாருங்களேன். வரைவுகள் மொத்தம் எத்தனை கேள்விகள்ல எத்தனை தடவைகள் வருது? வரைவுகளை எத்தனை தரம் காண்றீங்க பாக்குறீங்க? போய் காணுங்க. 50 MCQல எத்தனைல இருந்து? எத்தனை பேர்கள் எண்ணாக்கள்? ஹலோ, நீங்க என்ன சொல்லுங்க, எத்தனை வரைவு வந்துச்சு? ஒரு 8. சரியா? ஓகே, சோ 8 கேள்வியில வரைவு வருது. அந்த வரைவு எல்லாத்தையும் விளங்கி கொள்றதுக்கான அடிப்படை உங்களுக்கு இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுவும் வேக நேர வரைப்பு, இடப்பெயர்ச்சி நேர வரைப்ப எந்த அளவுக்கு படிச்சு அதுல பிச்சு உதறி அதை பூந்து விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரைவு கேள்விகளை செய்யணும். சோ வரைவுக்கும் நான் எக்கச்சக்கமா உங்களுக்கு பிராக்டிஸ் தருவேன். சரியா? சோ இப்ப நாங்க அந்த வரைவு தொட போறல இப்போ இதன் மூலம் விளங்கப்படுத்துவோம். பிறகு இந்த வசனங்கள் மூலமா விளங்கப்படுத்தவே மாட்டோம். ஓகே, கூடுதலாக வரைவை யூஸ் பண்ணுவோம். அதான் நீங்க பேப்பர்ல நிறைய வரைவுகளை பாக்குறீங்க. சோ உங்களோட அனுபவம் கூட கூடுதலா வரைவுகளை யூஸ் பண்ணி நீங்க விளங்கப்படுத்த தொடங்குவீங்க. சரியா? சோ இப்ப தலைப்பு போடுங்க, நேர்கோட்டியக்க சமன்பாடுகள். நேர்கோட்டியக்க சமன்பாடுகள். நேர்கோட்டியக்க சமன்பாடுகள். சரியா? நேர்கோட்டியக்க சமன்பாடுகள். சோ இப்ப இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க எல்லாரும். இது ஒரு விளக்கப்படம். எல்லாரும் கீறிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, சோ இப்ப கீழே இந்த இயக்கத்தை பத்தி எழுத போறோம். வெளியே கொள்ளுங்க. இங்கு இந்த பொருளுக்கு ஒரு பெயர் வைப்போம். எக்ஸ் இது குறிச்சு கொள்ளுங்க. சும்மா பெயர் வைக்கிற எக்ஸ். உடல் எக்ஸ். இங்கு உடல் எக்ஸ் ஆனது இங்கு உடல் எக்ஸ் ஆனது இங்கு உடல் எக்ஸ் ஆனது நேரம் t சமன் 0 நேரம் t சமன் 0 t சமன் 0 நேரம் t சமன் 0 இயக்கத்தை ஆரம்பித்து
இயக்கத்தை ஆரம்பித்து S இடப்பெயர்ச்சியை T நேரத்தில் அடைகிறது. உடச்சுடுதல் எல்லாத்தையும் ஒன்னு எழுதாலும் உடச்சு நேரம் T சமன் 0 இயக்கத்தை ஆரம்பித்து S இடப்பெயர்ச்சியை T நேரத்தில் அடைகின்றது. S இடப்பெயர்ச்சியை T நேரத்தில் அடைகின்றது. இவ்வுடல் ஆரம்ப வேகம் u உடன் இயக்கத்தை ஆரம்பித்து சீராக ஆர்முடுகள் அடைந்து இவ்வுடல் ஆரம்ப வேகம் u-உடன் இயக்கத்தை ஆரம்பித்து சீராக ஆர்முடுகள் அடைந்துக்கு பிராக்கெட்டுக்குள்ள a என்று போடுங்க. ஆர்முடுகள் a ஆகும். சீராக ஆர்முடுகள் அடைந்து ஆர்முடுகள் a. ஆர்முடுகள் a சீராக ஆர்முடுகள் அடைந்து இறுதி வேகம் இறுதி வேகம் v ஐ அடைகிறது. ஓகே, சோ எல்லாரும் ஒரு தரம் திரும்ப வாசிச்சு பாருங்க. நீங்க எழுதுனத நேரம் T=0 இயக்கத்தை ஆரம்பித்து, அதாவது உடல் X ஆனது நேரம் T=0 இயக்கத்தை ஆரம்பித்து S இடப்பெயர்ச்சியை T நேரத்தில் அடைகிறது. இவ்வுடல் ஆரம்ப வேகம் u-உடன் இயக்கத்தை ஆரம்பித்து சீராக ஆர்முடுகள் அடைந்து இறுதி வேகம் v ஐ அடைகின்றது. சரியா? சோ எல்லாமே இதுக்குள்ளே நடந்து முடிச்சு. ஓகே, இப்ப கீழே எழுதுங்க. இவ்வியக்கத்திற்காக சமன்பாடுகளை பெறுவோம். சார் ஒயிட் போர்டு இருட்டு. இது ஒயிட் போர்டு இருட்டா? ஓ, ஹலோ, எல்லாருக்கும் ஒயிட் போர்டு விளங்குதா விளங்கலையா? விளங்குதாமே? நான் நினைக்கிறேன் கவரேஜ் பிரச்சனையோ தெரியாது. உங்களுக்கு அப்படி கவரேஜ் பிரச்சனையில நீங்க எதை மிஸ் பண்ணீங்கன்னா பிள்ளைகள் கட்டாயம் ரெக்கார்டிங்க பார்த்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு டெஸ்ட்ல அகாடமி அக்கௌண்ட்ல ரெக்கார்டிங் கொஞ்ச நேரத்தாலே போடப்படும். சோ போடப்பட்டதுக்கு பிறகு நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ரெக்கார்டிங்க பாக்கிடும். விளங்கிட்டா? 24 மணி நேரத்துக்குள்ள ரெக்கார்டிங்க பாக்கிடும். சரியா? சோ இப்ப சமன்பாடுகளை பெறுவோம். சோ முதலாவது நான் ஆர்முடுகளுக்கான சமன்பாடை பெறப்போறேன். சரியா? சோ எழுதுங்க கீழே ஆர்முடுகள் சமன். என்ன சமன்பாடு ஆர்முடுகளுக்கு? ஆர்முடுகளுக்கு என்ன வரைவிலக்கண பிள்ளைகள்? வேகமாற்ற வீதம். சோ பொதுவா பிசிக்ஸ்ல மாற்றங்களை டெல்டான்னு போடுறேன். சரியா? சோ சமன்பாடு எழுதக்குள்ள வேக மாற்றத்தின் கீழ் நேரம் வரணும்.
சோ வேக மாற்றம் கீழே நேரம். சோ வேக மாற்றத்தை டெல்டா வின்னு போடுவாங்க, நேரத்தை டீன்னு போடுவாங்க. சோ டெல்டா வி எதுக்கு சமனா இருக்க போகுது? இங்க என்ன வேக மாற்றம் யாராவது சொல்லிடுமா எனக்கு? v minus u. எக்ஸலென்ட். ஆரம்பத்துல யூல ஆரம்பிச்சு இறுதியில விக்கு போகுதுன்னு சொன்னா v minus u தான் இங்க வேக மாற்றம். சோ ஆர்முடுகள் வந்து v minus சாரி ஆர்முடுகள் a வந்து வேக மாற்றத்துக்கு பேர்ல போட போறேன் v minus u இன்கு நேரம் என்ன t. இப்ப எனக்கு v எழுவாய் மாத்திட்டு சமன்பாடுன்னு சொல்லுங்க. அப்ப v எழுவாய் சப்ஜெக்ட் மாத்திட்டு சமன்பாடு சொல்லுங்க. v equal to u plus at. வெரி குட். சோ இந்த t பாருங்க, இங்கல பக்கம் போயிட்டு இந்த a யோட பெருக்கப்படுவார். சோ at ன்னு சொல்லி வரப்போகுது v minus u. சோ இந்த v எழுவாய் மாத்தும் போது இந்த u என்ன செய்வோம், அங்கல பக்கம் அனுப்புவோம். அனுப்புனா v சமன் u plus at ன்னு சொல்லி வரும். சரியா? வெரி குட். நிறைய பேர் சொன்னீங்க, வெரி குட் எல்லாரும். சோ இது முதலாவது இயக்க சமன்பாடு. இப்படி ஒரு பாக்ஸ் போடுங்க, முக்கியமான சமன்பாடுகளுக்கு பாக்ஸ் போட்டு காட்டுவோம். சரியா? பாக்ஸ் போட்டு காட்டுவோம். சரியா? இப்ப இங்க சீரான ஆர்முடுகள் இருக்கு. சரியா? சோ வேகம் அதிகரிச்சுட்டு போகுது. சோ இடப்பெயர்ச்சியை காண்றதுக்கு நீங்க சராசரி வேகத்தை பயன்படுத்தணும். ஏன்னா ஓஎல்ல படிச்சது தானே சராசரி வேகம். சோ சராசரி வேகம் இங்க என்ன வரைக்கும்? அப்பல சராசரி வேகம் என்ன இங்க? v இறுதி வேகம், u ஆரம்ப வேகம். சோ சராசரி என்ன வரும்? u plus v இன் கீழ் 2. எஸ், வெரி குட். சோ இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு எழுதுறோம். சரியா? இடப்பெயர்ச்சி சமன் பாருங்க, இங்க நாங்க இடப்பெயர்ச்சிக்கு வேகம் தர நேரம் நேரடியா போடல தானே. ஏன்னா இந்த வேகம் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கு. சோ சராசரி வேகம் தர நேரம் போடுவோம். சராசரி வேகம் தர நேரம் எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. இடப்பெயர்ச்சி சமன் சராசரி வேகம் தர நேரம். சோ இடப்பெயர்ச்சிக்கு நாங்க போட்ட குறியீடு என்ன? s. சோ s சமன் சொல்லுங்க, சராசரி வேகத்துக்கு என்ன போட போறீங்க? u plus v. இல்ல 2. u plus v equal 2. ஏன் அப்படி போடுறோம்? ஆரம்பம் இறுதி வேறுபடுது. சோ ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சுட்டா சராசரி தர t. சரியா? சோ இங்க s க்கான சமன்பாடு வந்துட்டு, சோ இந்த சமன்பாடையும் பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சமன்பாடு அப்படி பாக்ஸ் போட்டு காட்டுங்க. சோ இப்போ உங்களுக்கு வேலை தரப்போறேன், உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் கணித மூளைக்கு வேலை தரப்போறேன். சரியா? ஓகே. சோ எழுதிக்கொள்ளணும் நீங்க u plus b by 2 into t ன்னு. இப்போ உங்களுக்கு வேலை தரப்போறேன். இது எழுதிக்கொள்ளுங்க, டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. வகுப்புல தொடர்ந்து அந்த காணத்தோட இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த எல்லாமே ஒழுங்கா எழுதப்படும். சரியா? சோ வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தா கொஞ்சம் செஞ்சு கவனத்தை இங்க செலுத்துங்க. சோ 2 சமன்பாடு தெரியும். சொல்லுங்க. ஒன்று v சமன் u plus 18. வெரி குட். இன்னொரு சமன்பாடு s சமன் v plus u over 2 into t. சோ இப்போ இது முதலாம் சமன்பாடு. சோ
ஒன்றில் இருந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஒன்றில் இருந்து எழுதி கொள்ளுங்க. ஒன்றிலிருந்து A சமன் என்ன வரும்? சோ என்னட்ட B சமன் u சமன் 80 ஒரு சமன்பாடு இருக்கு. சோ இதுல இருந்து A எழுவாய் மாத்துனா சோ u அஞ்சு எடுத்தா b minus u சமன் 80. சோ t சமன் b minus u over a. சரியா? அது மாதிரி a சமன் b minus u over t எடுக்கலாம். சோ ஒன்றிலிருந்து சோ இது ஒரு சைடுல இருக்கு. சரியா? இப்ப எழுத வேணாம் இது. சோ மூணாவது எழுதணும். ஒன்றிலிருந்து a சமன் எப்படி எழுதலாம்? v psi u into t. சரியா? ஓகே, v psi u into t. அவாரி ஒன்றிலிருந்து இன்னொன்னு எடுத்திருக்கோம். எப்படி? t சமன் v minus u into a. அவாரி ஒன்றே எங்களுக்கு என்ன சொல்லுது? v சமன் u sine 80 அப்படின்னு சொல்லுதுனா. சோ இந்த ரெண்டையும் நாங்க என்ன செய்ய போறோம்? ஜாயின் பண்ணி இப்ப சில சமன்பாடுகள் எடுக்க போறோம். ஓகே, சில சமன்பாடுகள் எடுக்க போறோம். சோ அது என்னடா? ஓகே சாரி, இந்த a வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிரதியிட தேவைப்படாதுன்னா சோ நாங்க வந்து இதை கேன்சல் பண்ண வேண்டி வருது. ஓகே, சோ இதை கொஞ்சம் வெட்டி கொள்ளுங்க. சரியா? நீங்க எடுக்க வேண்டியது இதுதான். t சமன் என்ன வரும்? b minus u into a. சோ இத வந்து இது ரெண்டாம் சமன்பாடு, இது மூணாம் சமன்பாடு. மூணாம் சமன்பாடுல இருந்து எடுத்தது இது. இதப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதுல பிரதியிட போறேன். s க்குரிய சமன்பாட்டுல t க்கு பதிலாக இதை பிரதியிட போறேன். ஓகே, சோ பிரதியிட எப்படி வரும் சொல்லுங்க? a ரெண்டில் பிரதியிடுக. சோ எப்படி வரும்? ரெண்டு எழுதுங்க. s சமன் b plus u over 2 into t க்கு பதிலா என்ன போடணும்? v psi u minus u into a. சோ இந்த இருக்கிற சமன்பாடை போடணும். சோ b minus u into a போடணும். சரியா? இப்ப சுருக்கி எடுங்க. அப்ப s க்கு ஒரு சமன்பாடு v வர்க்கம் psi u வர்க்கத்தின் கீழ். ஓகே, v plus u into v minus u என்ன வரும்? ஓ எல்லாம் படிச்சிருக்கீங்க நானே. v squared minus u squared. v minus அது என்னது? v வர்க்கம் psi u வர்க்கம் படிச்சிருக்கீங்கனா? சோ அது மேல வரும். கீழ என்ன வரும்? 18 இல்ல 2a வரும். சரியா? சோ 2a மேல v வர்க்கம் minus u வர்க்கம். ஓகே, சோ இப்ப v வர்க்கத்தை எழுவாயா மாத்துனா எப்படி வரும்? சோ இந்த 2a இங்க கொண்டு போங்க. சோ நான் அழிச்சிட்டு எழுதுவா, சைடுல அழிச்சிட்டு எழுதுறேன். சமன் u வர்க்கம் சமன் 2a plus சோ இத எழுதினா s சமன் v வர்க்கம் minus u வர்க்கத்தின் கீழ் 2a. சோ இந்த 2a இங்க கொண்டு 2as சமன் v வர்க்கம் minus u வர்க்கம். சோ இதுல இருந்து என்ன எடுக்கலாம்? v வர்க்கம் சமன் நீங்க கொண்டு போனா 2as plus u வர்க்கம். u வர்க்கம் plus 2as. சோ இது அடுத்த சமன்பாடு. சரியா பிள்ளை? இது அடுத்த சமன்பாடு. சோ எத்தனை சமன்பாடு தெரியும் இது வரைக்கும்? 1 2 3. இந்த மூணாவது சமன்பாடு எப்படி எடுத்தோம்? இங்க இருந்து நாங்க t க்கு ஒரு சமன்பாடு எடுத்து அந்த t ஐ கொண்டு வந்து பிரதியிட்டோம். சரியா? சோ ஒன்றிலிருந்து இப்படி எழுதிட்டு போங்க. சரியா? சரியா? எழுதிட்டீங்களா எல்லாரும்?
ஓகே வெரி குட். சோ இப்போ இன்னொன்னு செய்யறோம். இந்த v அக்கௌண்ட் நீங்க பிரதியிடலுமா? பிரதியிடலாம் தானே? சோ v சமன் u சக at ஐ 2 இல் பிரதியிட எப்படி வரும் பாருங்க. 2ல s சமன் v க்கு பதிலா என்ன போட போறோம்? u plus 80. அங்கால இன்னொரு u இருக்கேனா? சோ பிராக்கெட் கீழ 2 சரியா? அது t. சோ s சமன் இந்த ஒரு u இந்த ஒரு u. சோ எத்தனை u? 2u சக 80 into t கீழ 2. v எங்க சார்? ரெண்டாவது சமன்பாட்டுல v க்கு பதிலாகத்தான் நாங்க u plus 80 பிரதியிட்டிருக்கோம். பாருங்க v க்கு பதிலா u plus 80 வந்திருக்கு. ஓகே அப்போ ஓகே ஓகே. சோ இப்போ இந்த t வந்து உள்ளுக்க பெருக்க போகுது. பெருக்குனா என்ன மாதிரி வரும்? u ஓட பெருக்குனா ut. சோ 2 ut. இங்கல at ஓட பெருக்குனா என்ன வரும்? at வர்க்கம். 2 அதுல ஒரு 2 இல்லையா இருக்கு. சோ 80 வர்க்கம் வரும். சோ கீழ 2 வரும். சரியா? இப்ப இந்த 2 என்ன அர்த்தம்? இது இதையும் பிரிக்குது இதையும் பிரிக்குது அப்படித்தானே? சோ தனித்தனியா பிரிச்சது. ஓகே. சோ s சமன் 2 ut க்கு கீழ 2 சக 80 வர்க்கத்தின் கீழ் 2. சோ இந்த 2 என்ன செய்யலாம்? வெட்டேல். சோ s சமன் என்ன சமன்பாடு வருது இங்க? ut plus half at square. half at square. சரியா? சரியா? வெளியே கொடுங்க இது வரைக்கும். சரியா? சோ இந்த 1 2 ஆகிய சமன்பாடுகளை வச்சு 4 இயக்க சமன்பாடுகள் எழுதிருக்கோம். சரியா? உங்களோட கோப்பியில சமரி ஒன்று போட்டுக்கணும். சோ முதலாவது இயக்க சமன்பாடு என்ன சொல்லுங்க எல்லாரும்? v சமன் V equal to u plus 80. u plus 80. இரண்டாவது இயக்க சமன்பாடு என்ன? V squared அதுக்கு முதல்ல equal to s சமன் என்ன சொன்னோம்? u plus b. So s சமன் u plus b over 2 into t. சரியா? மூன்றாவது v squared சமன் u squared u சக squared plus 2as. 2as. நாலாவது S equal to ut plus half at square. half 80 square. சரி அவரோட கோப்பியில இப்படி ஒரு சமரி பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. சார் fourth oneல a missing. என்ன? fourth oneல a missing. ABC sorry half 80 square.
சரி பிள்ளைகள், இப்ப இது அவ்வளோத்தையும் நீங்க தான் நிறுவனம். சரியா? நான் சொல்லி தந்தேன், இனிமே நீங்க நிறுவ தெரிஞ்சிருக்கணும். நீங்க நிறுவனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு கட்டாயம். ஓகே, கிளாஸ்ல கூடுதலா உங்ககிட்ட இருந்தா எடுக்க பாக்குற எல்லாத்தையும் நீங்க தான் கூட கதைக்கணும், பேசணும். ஏன்னா எங்களுக்கு சமன்பாடு தெரியும், ஆனா உங்களுக்கு தான் புதுசா படிக்கிறீங்க. சோ உங்கள தான் கூட கவனம் செலுத்தணும். சோ உங்ககிட்ட தான் கூட கேட்பேன், கேட்டு 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 எல்லாத்தையும் நிறுவேன். சோ அப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும், ஞாபகத்துல நிற்கும். இப்ப கேள்வி செய்ய ரெடியா எல்லாரும்? ஒரே ஒரு கேள்வி செஞ்சுட்டு கிளாஸ் முடிப்போம். மிச்சம் ஹோம்ஒர்க் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? எழுதி கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1. ஓய்விலிருந்து புறப்பட்ட வாகனம் ஒன்று. ஓய்விலிருந்து புறப்பட்ட வாகனம் ஒன்று ஓய்விலிருந்து புறப்பட்ட வாகனம் ஒன்று 5 ms-2 5 ms-2 ஆர்முடுகளுடன் ஓய்விலிருந்து புறப்பட்ட வாகனம் ஒன்று 5 ms-2 ஆர்முடுகளுடன் 10 செகண்ட் இயங்குகிறது. 5 ms-2 ஆர்முடுகளுடன் 10 செகண்ட் இயங்குகிறது. 10 செகண்ட் இயங்குகிறது. ஓகே, இவ்வாகனம் பெற்ற இறுதி வேகத்தையும் அடைந்த இடப்பெயர்ச்சியையும் காண்க. சரியா? செஞ்சு பாருங்க. அப்போ செஞ்சுட்டு விட சொல்லுங்க. அப்போ Sir, V equal to 10 meters. Sir, V is equal to 50 meters x1. இடப்பெயர்ச்சி 150 மீட்டர். 150 மீட்டர். ஓகே, இப்ப முதலாவது பெற்ற வேகம் கேட்கிறாங்க. சோ என்ன சமன்பாடு உங்களுக்கு மைண்ட்ல வருது? A தந்திருக்கு, T தந்திருக்கு, V கேட்டா என்ன சமன்பாடு வரும்? அதே நேரம் இந்த வாகனம் வந்து ஓய்வுல இருந்து புறப்படுதான். சோ ஆரம்ப வாகனம் யூஸ் ஆன என்ன? ஓய்வுல இருந்து புறப்பட்டா 0. சோ 0 U தரப்பட்டிருக்கு, A தரப்பட்டிருக்கு, T தரப்பட்டிருக்கு. V கேட்டா என்ன சமன்பாடு? V சமன் U plus A. U plus A. Very good. So U வந்து என்ன? 0. A வந்து என்ன? 5. T வந்து 10. So V சமன் 50 மீட்டர். 50 ms-1. Sorry, ms-1. ஓகே, சோ அடுத்தது இடப்பெயர்ச்சிக்கு என்ன சமன்பாடு பாய்க்க போறீங்க? 2 சமன்பாடு பாய்க்கலாம். இப்போ உங்களுக்கு U தெரியும், A தெரியும், T தெரியும். இது மூணையும் மட்டும் வச்சு என்ன சமன்பாடு பாய்க்கலாம்? எஸ்க்கு U இன் கீழ் 2 V மூணையும் மட்டும் UT plus half AT squared. UT plus half AT squared பாய்க்கலாம். சரியா? நீங்க V கண்டதுக்கு பிறகு V plus U/T பாய்க்கலாம். சரியா? நான் முதல்ல இதை செய்றேன், இந்த மூணையும் மட்டும் வச்சு. சோ UT வந்து 0 போயிடும். ஏன்னா U 0,
தர டி போட்டா 0. சக half a வந்து 5 t வர்க்கம் வந்து 10 இன் வர்க்கம். சோ 10 இன் வர்க்கம் 100, 100 ரெண்டால பிரிச்சா 50, 50 தர 5 250. உங்களுக்கு யூனிட் வந்து மீட்டர்ல வரும். சரியா? சோ அல்லது ஒரு ஆள் இப்படி சொல்லியிருந்தா s சமன் b plus u over 2 into t ன்னு சொல்லியிருந்தால் அதுக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். சோ b வந்து என்ன கண்டிருக்கும் 50, u வந்து சாரி 50 பிளஸ் u வந்து என்ன 0 by 2 into t, t வந்து 10 பிரிச்ச 5 திரும்ப உங்களுக்கு 50 தான் வரப்போகுது. சோ என்ன வரும் அதே 250 மீட்டர் தான் உங்களுக்கு ஆன்சரா வரப்போகுது. சரி அப்படியே. சோ இப்படித்தான் நீங்க கேள்விகள் செய்ய போறீங்க. நான் இன்னும் ஒரு 4-5 கேள்வி உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். சரியா? நான் ஹோம்வொர்க் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சோ நீங்க வந்து அதுகளை செஞ்சு எனக்கு அடுத்த கிளாஸ்ல கொண்டு வர வேண்டியிருக்கு. சோ ஹோம்வொர்க் செய்யும் போது கேள்விகளை கொப்பியில எழுதி செய்யுங்க. சரியா? கொப்பியில எந்த அளவுக்கு எழுதி செய்யறோமோ அந்த அளவுக்கு போறவங்களும் பிரயோசனப்படும், படிக்கக்குள்ள ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அதான் எல்லாத்தையும் எழுதியே செய்யறாங்க. சரியா? பாஸ் பேப்பர் கேள்வி அது வந்து எழுத தேவையில்லை, மற்றபடிக்கு எழுதினா நல்ல பயிற்சி கேள்விகள் இப்போ செஞ்சு பாப்பீங்களே நீங்க. சரியா? சரிசா விஷயம். ஸோ இன்றைய கிளாஸ் அவ்வளவுதான்.